அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எஸ்பெஷலி சிம் கார்டு இதில் வந்து புது கைட்லைன்ஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வேல்யூவாக இருக்கிற மாதிரி. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சாம்சங்குடைய M53 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டைமென்ஷன் ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 814 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். முதல் அப்டேட் எப்போ மாதிரி வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஓட்டிங், அதாவது போல் ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அப்போ அவங்க ரிவீல் பண்ணலாம். ஆனால் இப்போ இது ரிலேட்டடான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே ரிவீலாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOSல தான் ரிவீலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு iOS யூசர்ஸ்க்கு இது ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டிங்கில் வந்து மேக்ஸிமம் 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. மினிமம் நம்ம எவ்வளோ வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே ஓட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நமக்கு வந்து ஓட்டிங் ஃபீச்சர், அதாவது போல் ஃபீச்சர் இவங்க கொண்டு வருவாங்க. அகைன் போல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் க்ரியேட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுவும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த போல் ஃபீச்சர் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் நம்ம எல்லாருக்கும் தேவையானது, யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம் கார்டுக்கான புது கைட்லைன்ஸ் ஆர் ரூல்ஸ் இந்தியாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்த கைட்லைன்ஸ் ஆர் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ரூல்ஸ் வந்து டெலிகாம் செக்டார், அதாவது ஏர்டெல், ஜியோ அவங்களுக்கான ரூல்ஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கஸ்டமர்ஸ், அதாவது யூஸ் பண்ணுறவங்களும் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நமக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே ட்ராய், டெலிகாம் செக்டர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இதை டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன் வந்து புதுசாக சிம் கார்டுக்கு புது ரூல் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் ஸ்வாப்பிங், இதில் வந்து அதிகமான பேருடைய பணத்தை வந்து திருடுறதாகவும் சிம் ஃப்ராட்னால வந்து நிறைய பேர் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸே லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து பேங்க் பேலன்ஸ் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து நம்ம திருடணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்க வந்து பேங்க்குள்ளே போய் பேங்க்கில் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி யாருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது, யாருக்கு அதிகமான பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலியமாகவே ஃபோன் நம்பரும் அவங்களோட தான் வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க எப்படி இருப்பாங்க எல்லாமே வந்து உள்ள பேங்க்கில் வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க பணத்தை கொடுத்து. ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து தொலைஞ்சி போனதாக வந்து டெலிகாம் செக்டாரில் போய் சொல்லி நான் தான் ஓனர், இந்த மாதிரி சிம் கார்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னு இமீடியட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க இல்லையா. புது சிம் கார்டை வாங்கி வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே அவங்களுடைய பேங்க் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சிம் ஸ்வாப்பிங் இல்லைனா சிம் ஃப்ராட்னால அதிகம் பேர் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை லூஸ் பண்ணுறதுனால இந்தியாவில் ஸ்ட்ரிக்ட் சிம் கார்டு கைட்லைன்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஜியோ அவங்களுடைய யூசர்ஸ்க்காக ஒரு பம்பர் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பம்பர் ஆஃபர் கீழே 6 புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. 6 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் தான். இந்த 6 பிளானில் எந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் 10,000க்கான நோ காஸ்ட் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பிளான் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஜியோடைய செட் டாப் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஜியோ ரூட்டர், அதோட வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கூடவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கனெக்ஷன், போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன், இது 4மே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஸோ நோ காஸ்ட் ஆஃபரில் வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஜியோ செட் டாப் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி வந்து நார்மல் டிவியாக இருந்தாலும் இந்த செட் டாப் பாக்ஸ் வந்து அது ஸ்மார்ட் டிவியாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதோட வந்து இதில் 15 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. 500க்கு மேலே உங்களுக்கு 15 லாங்குவேஜஸில் சேனல்ஸும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இது கூடவே ஜியோ சினிமா, ஜியோடைய எல்லா ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அகைன் இங்கே வந்து 6 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஏன்னா பேஸ் பிளான் வந்து 399 ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் 699 இருக்குது, 999 அவைலபிளாக இருக்குது, 1499க்கும் இருக்குது, 2499, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு 4000 rupees வரைக்கும் பிளான்ஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த நோ காஸ்ட் ஆஃபர் இருக்குது. 6மே உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி பிளான் தான். எந்த பிளான் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் வந்து இந்த 10,000 rupeesக்கான நோ காஸ்ட் ஆஃபரையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை புதுசாக செட் டாப் பாக்ஸ் இல்லைனா ரூட்டர் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஜியோவுடைய இந்த ஜியோ ஃபைபர் நியூ பிளான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஆஃபராக இருக்கும். சாம்சங் M53 இந்தியாவில் April 22 அன்னைக்கு லான்ச்
லான்ச் ஆக போகுது. ஸோ லான்ச் ஆக போகுது அப்படின்னோன்னா புது டீசர்ஸ் ரிவீல் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் இந்த ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 256GB வரைக்கும் ராம் வேரியன்ட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரேஜ் வேரியன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் உடைய M53 இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் ஏப்ரல் 22 அன்னைக்கு ஐஃபோன் உடைய நெக்ஸ்ட் சீரீஸ் 14 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் முன்னாடி எப்போ மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இப்போ வந்து அதோட டம்மி பீஸ் அதாவது டூப்ளிகேட் பீஸ் உடைய மோல்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இங்கே மோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 14 சீரீஸில் மினி வெர்ஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மினி வெர்ஷனுக்கு பதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வேரியன்ட் ரெண்டுமே வந்து 6.1 இன்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மினி வேரியன்ட் இல்லாமல் ஐஃபோன் 14 சீரீஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் ரூமர்ஸ் வச்சு பார்க்கும்போது Vivo T சீரீஸில் ஏற்கனவே Vivo T1 லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இன்னும் 2 புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது மேபி விவோடைய Z6 Pro இருக்குல்ல, ஐக்யூ Z6 Pro அதை ரீபிராண்ட் பண்ணி T1 Pro அப்படின்னு சொல்லி 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரியுது. ஸோ டி லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ மேக்குள்ளே இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன். மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது Moto G52 இந்தியாவில் ஏப்ரல் 25 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜை ரிவீல் பண்ணிட்டாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து OLED பேனல் இவங்க கொடுக்குறாங்க. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 680 இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், அவுட்லுக் டிசைன் யூஷுவல் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோனோட இது ஏப்ரல் 25 அன்னைக்கு இந்தியாவில் அண்டர் 20Kல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கூடவே இன்ட்ரடக்டரி ஆஃபரோட வந்து இது 17,000 கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. Oneplus 10R கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆக போகிற Oneplus Ace தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. இதோட லைவ் இமேஜஸே ரிவீல் ஆயிருக்கு. லைவ் இமேஜஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அவுட்லுக் டிசைன் கலர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek உடைய Dimensity 8000 Max இந்த சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே வந்து AMOLED பேனல் 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபீச்சர்ஸோட Oneplus 10R இந்தியாவில் கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். மோட்டோரோலாவுடைய G52 என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 860. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுரேஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.